நாம் எப்போதும் வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்கிறோம். சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் மாற்ற வேண்டியது எதுவும் இல்லை என்றால்? அஷ்டாவக்ர கீதையின் இந்த ஸ்லோகங்கள் சும்மா இருப்பதின் பரம ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஸ்லோகம் 41. இயல்பே சாந்தம், உன் இயல்பே அமைதி, அதை தேடுவதுதான் அறியாமை. நாம் அமைதியை தேடுகிறோம், ஒரு இடத்தில், ஒரு அனுபவத்தில், ஒரு சாதனையில். ஆனால் அமைதி எங்கேயோ இல்லை, அது நீயே. நீ தேடுவதை நிறுத்தும் போது அது வெளிப்படும். ஸ்லோகம் 42. மனதை தாண்டி, மனதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை, அதை தாண்டி இருப்பதே ஞானம். நாம் எப்போதும் மனதை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம், எண்ணங்களை நிறுத்த வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். ஆனால் அது ஒரு போராட்டம். ஞானி என்ன செய்கிறான்? அவன் மனத்தை தாண்டி நிற்கிறான். எண்ணங்கள் வந்தாலும் அவன் சாட்சி. ஸ்லோகம் 43. முயற்சி இல்லாத நிலை, முயற்சி இல்லாமல் இருக்கும் நிலையே உண்மையான சுதந்திரம். நாம் எப்போதும் முயற்சி செய்கிறோம், அடைய வேண்டும், மாற்ற வேண்டும். ஆனால் இந்த முயற்சியே ஒரு சுமையாக மாறுகிறது. முயற்சி இல்லாமல் இருந்தால் அந்த நிலைதான் முழுமையான சுதந்திரம். ஸ்லோகம் 44. எதிலும் மாட்டிக்கொள்ளாதவன், எதிலும் மாட்டிக்கொள்ளாதவன் எதாலும் பாதிக்கப்பட மாட்டான். வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது, சுகம் வரும், துக்கம் வரும். ஆனால் நீ அதில் மாட்டிக்கொள்ளவில்லை என்றால் எதுவும் உன்னை குலைக்காது. நீ ஒரு சாட்சியாக இருந்தால் அனைத்தும் ஓட்டமாக மாறும். ஸ்லோகம் 45. நீயே அந்த சாட்சி, நீ மனம் அல்ல, நீ சாட்சி. நாம் நம்மை மனத்தோடு இணைத்துக் கொள்கிறோம், எண்ணங்கள் தான் நான் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நீ அந்த எண்ணங்களை பார்க்கும் சாட்சி. இந்த உண்மை தெரிந்தவுடன் ஒரு பெரிய அமைதி. ஸ்லோகம் 46. எதையும் தாண்டிய நிலை, எதையும் தாண்டி இருப்பதே உண்மையான ஞானம். நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம், ஆனால் உண்மையான ஞானம் அது வார்த்தைகளை தாண்டியது, அது அனுபவங்களை தாண்டியது. அது ஒரு நிலை அல்ல, ஒரு உண்மை. எதையும் மாற்ற வேண்டிய அவசியமில்லை, எதையும் அடைய வேண்டிய அவசியமில்லை. நீ சும்மா இருந்தாலே போதும். அந்த சும்மா இருப்பதிலேயே அனைத்தும் நிறைந்திருக்கிறது. அதுவே ஞானம், அதுவே பரம அமைதி.